மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நபரை பத்தி நம்ம பேச போறோம். சரிங்களா? அந்த நபர் யார் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். ஒரு சிறிய நகரத்தில் பிறந்த சிறுவன், உடல் வளர்ச்சி குறைபாடு என்ற பெரிய சவாலுடன் போராடியவன். ஆனால் உலகம் முழுவதும் கால்பந்து ரசிகர்களின் இதயத்தை வென்றவன். அவர்தான் லியோனஸ் மெஸ்ஸி. நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா லியோனஸ் மெஸ்ஸியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லியோனஸ் மெஸ்ஸி சாரை பற்றி மெஸ்ஸி சாரோடைய லைஃப் ஸ்டோரியை, வாழ்க்கை வரலாறை ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. சரிங்களா? வாங்க நம்ம பார்க்கலாம். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த சிறுவன் உலகின் சிறந்த கால்பந்து வீரராக எப்படி மாறினார் என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வாங்க பார்க்கலாம். அதாவது 1987 ஜூன் 24 அர்ஜென்டினாவில் ரொசாரியோ நகரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் மெஸ்ஸி பிறந்திருக்காரு. சரிங்களா? லியோனஸ் ஆண்ட்ரோஸ் மெஸ்ஸி. சரிங்களா? அவருடைய தந்தை பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மெஸ்ஸி தொழிற்சாலையில் வேலை பார்த்துருக்கிறாரு. அவருடைய தாய் செலியா மெஸ்ஸி ஒரு வேலைக்காரி. சரிங்களா? பெரிய கனவுகள் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் பணம் இல்லை. சரிங்களா? ஆனால் மெஸ்ஸிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. சரிங்களா? ஸோ கால்பந்து மீது அவருடைய காதல், அதாவது முதல் காதல் கால்பந்து மீது மெஸ்ஸி சாருக்கு முதல் காதலை பற்றி பார்க்கலாம். 5 வயசுலேயே மெஸ்ஸி சார் பார்த்தீங்கன்னா கால்பந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா? அவர் பார்த்தீங்கன்னா தனது முதல் கிளப்பாக கிராண்டோலே அணியில் தான் விளையாடினாங்க. சரிங்களா? அவரது பயிற்சியாளர் யார் தெரியுமா உங்களுக்கு? அவரது தந்தை. சரிங்களா? அப்போது கூட ஒரு விஷயம் எல்லோருக்கும் தெளிவாக தான் இருந்தது. இந்த சிறுவன் சாதாரண வீரன் அல்ல அப்படின்னு. அப்போ கூட அவங்களுக்கு இந்த விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போவே அவர்கிட்ட ஒரு பவர் அப்போவே பார்த்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம சொல்லுவோம்ல, வெளியும் பயிர் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரியும், சின்ன பிள்ளைங்களை பார்க்கும்போதே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவர்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவருடைய சின்ன வயசில் சரிங்களா? அப்போ அவருடைய பெரிய ஒரு சோதனை வேறு அவருக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கு. 10 வயசில் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அவருக்கு growth hormone deficiency அப்படிங்கிற ஒரு உடல் வளர்ச்சி குறைபாடு கண்டறியப்பட்டுச்சு. சிகிச்சைக்கு பார்த்தீங்கன்னா மாதம் ஆயிரக்கணக்கான டாலர்கள் தேவைப்பட்டுச்சு. அவரது குடும்பம் பார்த்தீங்கன்னா அவரது குடும்பத்திற்கு அது மிகவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய தொகை அது. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ணுறது அது கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கு. சரிங்களா? அவருடைய ட்ரீட்மெண்ட், அவருடைய இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அவருக்கு. ஸோ அதை அந்த பார்சிலோனா டீம் ஜூனியர் டீமில் விளையாடும்போது அவங்க அந்த அவங்களுடைய செலவையும் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறாங்க பார்சிலோனா ஜூனியர் டீமில் அவர் விளையாடும்போது. சரிங்களா? ஸோ அப்படி போய்கிட்டு இருக்குது. அப்போ அவருடைய திறமை பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் மெஸ்ஸி அவர்களுடைய திறமையை பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் பிரபல கிளப்பான பார்சிலோனா இருக்குது பார்த்தீங்களா? அதில் தான் அவர் ரொம்ப பார்சிலோனாலே மெஸ்ஸி சார் தான். மெஸ்ஸி சார்னா பார்சிலோனா தான். ஏன்னா அப்படி ஒரு பாண்ட் 2 பேருக்கும். எவ்வளோ மேட்ச் நம்ம பார்சிலோனா ஜெர்சியில் மெஸ்ஸி சாரை பார்த்துருக்குறோம். சரிங்களா? ஸோ அவர்கள் மெஸ்ஸியை ஸ்பெயினுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க மெஸ்ஸி சாரை. அப்போ ஒரு காகித சொல்லப்படுகிறது. அதாவது என்னென்னா, ஒரு காகித நாப்கின்கள் கூட ஒப்பந்தம் எழுதப்பட்டாக சொல்லப்படுகிறது. அந்த முடிவு பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையை மாற்றிச்சு. மெஸ்ஸி சாரோட வாழ்க்கையை மாற்றிச்சு. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா லா மாசியா அகாடமி. சரிங்களா? பார்சிலோனாவில் புகழ்பெற்ற லா மாசியா அகாடமியில் மெஸ்ஸி பயிற்சி பெற்றாங்க. சரிங்களா? அங்கே அவரது திறமையை மேலும் மேம்படுத்தினாங்க. அவரது வேகம், பந்தை கட்டுப்படுத்தும் திறன் மற்றும் கோல் அடிக்கும் திறனை பார்த்தீங்கன்னா அனைவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்ன இவருக்கு இவ்வளோ ஒரு வேகமா, இப்படி ஒரு திறமையா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க மெஸ்ஸி சாரை. சரிங்களா? 2004
மெஸ்ஸி சார் பார்த்தீங்கன்னா பார்சிலோனாவில் முதன்மை அணிக்காக தனது முதல் போட்டியை பார்த்தீங்கன்னா விளையாண்டாரு. அப்போது அவருக்கு வயது பார்த்தீங்கன்னா 17. அந்த நாள் முதல் உலகம் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி சாரை கவனிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சாதனைகளில் பார்த்தீங்கன்னா சாதனைகளின் மலை, சரிங்களா? அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா அவர் அவ்வளோ சாதனைகளை வந்து பண்ணியிருக்கிறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கோல் அடிக்க ஆரம்பித்தார். மெஸ்ஸி சார் வந்து கோல் அடிக்க ஆரம்பித்தாங்க. அவர் பார்சிலோனாவில் சேர்ந்து பல லாலிகா மற்றும் சாம்பியன்ஸ் லீக் கோப்பைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயித்தாங்க. சரிங்களா? ஸோ அவர் வந்து பல முறை உலகின் சிறந்த வீரருக்கான ஒரு விருது வழங்குவாங்க. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், பேலண்டியார்னு சொல்லிட்டு ஒரு விருது வழங்குவாங்க. அந்த பேலண்டியார் அவார்ட்ஸ் வந்து பல முறை வந்து மெஸ்ஸி வந்து வென்றிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் கோல் வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி சார் வந்து தனது முதல் கோலை 2005ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அடித்தாங்க. அப்போது உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த சிறிய வீரன் யார் என்ற பேச வந்து ஆரம்பிச்சுதாங்க. சரிங்களா? அவர் விளையாடும் விதமும் சரி, பழைய கால்பந்து லெஜண்டுகளை நினைவு வந்து படுத்திச்சு. சரிங்களா? அவருடைய வந்து பிளேயிங் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கால்பந்து லெஜண்டுகளான பீலே இவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, மாரடோனாலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஞாபகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குது. சரிங்களா? ஸோ உலகம் கவனித்த நாள் பார்த்தீங்கன்னா 2009 முதல் மெஸ்ஸி உலக கால்பந்தின் அரசனாக மாற ஆரம்பித்தார். சரிங்களா? அவர் பேலண்டியார் என்ற உலகின் சிறந்த வீரர் விருதை வந்து அவர் வந்து ஜெயிச்சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா இந்த விருதை வந்து அவர் வந்து பெற்றார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு ஒரு மெஸ்ஸி சாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆண்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு அசாதாரணமான ஒரு சாதனையை வந்து செஞ்சார் 2012 மெஸ்ஸி சார். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீசனில் 73 கோல்கள் அடித்து ஐரோப்பிய சாதனையை முறியடித்தார். சரிங்களா? ஐரோப்பிய சாதனையை முறியடித்தார். அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி சாரை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க. மெஸ்ஸி சாரை பற்றி உலகம் முழுவதும் பேசினாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளவு பாப்புலராக இருந்திருக்கிறாரு 2012 காலகட்டத்தில். சரிங்களா? அவர் எப்போவுமே பாப்புலர் தான். பட் 2012 டைமில் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது ரொம்பவே உச்சத்தில் இருந்திருக்கிறாரு. சரிங்களா? பார்சிலோனா டீமுக்காக அவருடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி வந்து சார் பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்சிலோனா அணிக்காக 474 லாலிகா கோல்களை அடிச்சிருக்கிறாரு. அவர் அந்த கிளப்பில் அதிக கோல் அடித்த வீரராகவும் மாறியிருக்கிறாரு. அது போக பார்த்தீங்கன்னா 10 லாலிகா பட்டங்களும் 4 சாம்பியன்ஸ் லீக் பட்டங்களும் ஜெயிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா என்னதான் மெஸ்ஸி சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அவருடைய தேசிய அணியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ஒரு போராட்டம் தான் அவருக்கு வந்து நடந்துச்சு. ஏங்கிறத நான் சொல்கிறேன். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பில் வந்து கிங்கு. சரிங்களா? எஃப்சி பார்சிலோனா டீம் இருக்கட்டும், கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி சார் வந்து பார்த்தீங்கன்னா கிங்கு. அவரை வந்து நோ ஒன் கேன் டச் அந்த மாதிரி தான். சரிங்களா? ஆனால் அதாவது பார்த்தீங்கன்னா கிங் ராஜான்னு கூட சொல்லலாம் கிளப்பில். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இப்போ வந்து அர்ஜென்டினா வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டாங்க. சரிங்களா? வேர்ல்டு கப் வந்து ஒரு வழியாக ஜெயிச்சிட்டாங்க. எனக்கு ஞாபகப்படி என்னுடைய கருத்துப்படி 2022 வந்து அவங்க ஜெயித்தாங்க அர்ஜென்டினா வேர்ல்டு கப். சரிங்களா? வேர்ல்டு கப் வந்து அர்ஜென்டினா ஜெயிச்சது 2022. சரிங்களா? ஸோ இப்போ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஏங்காத நாட்கள் கிடையாது. அர்ஜென்டினா கப்பு ஜெயிக்க மாட்டாங்களா? அவங்க ரசிகர்களும் சரி, மெஸ்ஸியோ சாரோட ஃபேன்ஸும் சரி, ஒரு தடவையாவது அர்ஜென்டினா வேர்ல்டு கப் ஜெயிச்சிட மாட்டாங்களா அப்படிங்கிறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் வந்து அப்போ வந்து எனக்கு வயசு ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். ஒரு 14-15 வயசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் மேட்ச் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. வேர்ல்டு கப் மேட்ச் வந்து 4 வருஷத்துக்கு நடக்கும் பார்த்தீங்கன்னா அது நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2014 உலகக்கோப்பையில் அர்ஜென்டினா வந்து பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டிக்கு வந்து சென்றாங்க. சரிங்களா? 2014 இறுதிப் போட்டிக்கு அர்ஜென்டினா சென்றாங்க. ஆனால்
அன்ஃபார்ச்சுனேட்லி பேட் லக், அர்ஜென்டினா அந்த மேட்சை லூஸ் பண்ணாங்க சரிங்களா. யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி கூட சரிங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்ஸேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டைமில் ஒரு கோல் அடிச்சிருப்பார். ரொம்ப அதாவது கடைசி வரை போயிடுச்சு மேட்ச்சு. இந்த எக்ஸ்ட்ரா டைம்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா டைம் ஃபஸ்ட் எக்ஸ்ட்ரா டைம் செகண்ட் எக்ஸ்ட்ரா டைம் அந்த மாதிரி போயிடுச்சு மேட்ச்சு சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைமில் வந்து கோட்ஸே கோல் போடுறாரு, ஜெர்மனி ஜெயிக்கிறாங்க. ஸோ வந்து அர்ஜென்டினாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஹார்ட் பிரேக் 2014 நடந்துச்சு சரிங்களா. ஸோ அந்த வேர்ல்டு கப்பை அர்ஜென்டினா ஜெயிக்கலை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு சரிங்களா. ஸோ வந்து அவங்க வந்து வேர்ல்டு கப் ஜெயிக்காமல் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த 2018 வேர்ல்டு கப் வந்து அவங்க வின் பண்ணலை. ஸோ அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ மெஸ்ஸி சாருக்கு வேர்ல்டு கப் அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருந்துச்சு, அது நினைவாகாமலே இருந்துச்சு. இப்போ கிடையாது சரிங்களா. பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் கொஞ்சம் மனவேதனை ஆகிட்டார் மெஸ்ஸி சார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2016 கோப்பா அமெரிக்கா தோல்விக்கு பிறகு மெஸ்ஸி சார் பார்த்தீங்கன்னா தேசிய அணியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ரொம்ப அதிர்ச்சியாக அடைஞ்சாங்க. ஏன்னா ஒரு ஸ்டார் பிளேயர் இல்லையா, அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டார் பிளேயர் வந்து இந்த மாதிரி ஒரு சொல்லும் போது கண்டிப்பாக ரசிகர்கள் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ரசிகர்களுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் சில மாதங்களிலே பார்த்தீங்கன்னா அவர் மீண்டும் திரும்பினார் சரிங்களா. ஸோ சில மாதங்களிலே அவர் வந்து திருப்பியும் என்ன பண்ணிட்டார், டீமுக்கு வந்துட்டார் சரிங்களா. ஸோ சொன்னது அவர் வந்து ஃபுல்லாக இது பண்ணலை, கொஞ்ச நாள்லேயே அவர் டீமுக்கு திரும்பிட்டார் சரிங்களா. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதிர்ஷ்டம் வந்து மெஸ்ஸி சாருக்கு அடிக்க ஆரம்பிக்குது சரிங்களா. 2021 கோப்பா அமெரிக்கான்னு சொல்லுவாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டோர்னமெண்ட் இது மாதிரி தான் நடக்கும். கோப்பா அமெரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு இது நடத்துவாங்க, அதுவுமே ஒரு முக்கியமானது தான். அதில் பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா சாம்பியன் ஆனாங்க சரிங்களா. அந்த நாள் பார்த்திங்கன்னா மெஸ்ஸியோ சாரோடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நாள் சரிங்களா. ஏன்னா கோப்பா அமெரிக்கா ஜெயிச்சது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பி. ஸோ அது ஒரு பெரிய விஷயம், கோப்பா அமெரிக்கா ஜெயிக்கிறது அப்படிங்கிறது. வேர்ல்டு கப் எவ்வளோ முக்கியமோ, வேர்ல்டு கப் அளவுக்கு இது வந்து அந்த அளவுக்கு இது கோப்பா அமெரிக்கா வந்து ஈக்குவல் கிடையாது. பட் கோப்பா அமெரிக்காவும் ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட்டு ஒரு ஜெயிச்ச வந்து ஒரு பெரிய ஒரு கௌரவம் உள்ள ஒரு இதுதான் சரிங்களா. ஸோ அது ஜெயிக்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான நாளாக வந்து அது அமையுது சரிங்களா. 2022 உலகக்கோப்பை மேட்ச்சு அது சரிங்களா, வேர்ல்டு கப் 2022 சரிங்களா. அர்ஜென்டினா வந்து சாம்பியன் ஆனாங்க அந்த வருஷம் சரிங்களா. இறுதி போட்டியில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபைனல் மேட்ச்சில் மெஸ்ஸி சார் பார்த்தீங்கன்னா 2 கோல் அடித்தார். அந்த வெற்றினால் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி சாரோடைய வாழ்க்கை வந்து முழுமை வந்து பெற்றுச்சு. ஏன்னா கிளப்பில் வந்து கிங்கு, யாரும் அசைச்சிக்க முடியாது, கிளப்பில் வந்து ராஜா சரிங்களா. என்ன சொல்கிறது, ஒரு கால்பந்தின் கடவுள்னு கூட சொல்லுவாங்க மெஸ்ஸி சாரை வந்து கால்பந்தின் கடவுள்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ வந்து கிளப்பில் கிங்கு, கோப்பா அமெரிக்கா ஜெயிச்சிட்டாரு. ஸோ வந்து வேர்ல்டு கப் மட்டும் ஜெயிக்காமல் கடைசி வரைக்கும் ஒரு மனசில் வந்து அவருக்கே ரொம்ப ஒரு இது இருந்துச்சு அவருக்கு. சரி நம்ம வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ல்டு கப் கனவும் 2022 நிறைவேறிடுச்சு சரிங்களா. ஸோ அதுவுமே அவங்க வந்து ஜெயிச்சிட்டாரு சரிங்களா. அப்போ வந்து அவருடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுமை பெற்றது. அந்த வெற்றினால் இந்த ஒன்று மட்டும் ஜெயிக்காமல் இருந்தோம் அப்படின்னு ஒரு கருத்து வந்து அவருக்கு வந்து பல நாட்களாக அவர் நினச்சிட்டு இருந்த கருத்து ரசிகர்களுக்கும் சரி அவருக்கும் சரி பல நாட்களாக இருந்த ஒரு விஷயம் வந்து 2022 நிறைவேறிச்சு சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சின்னு ஒரு டீம் உண்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாரிஸ் செயின்ட் ஜெர்மெயின்னு சொல்லுவாங்க. அந்த பாரிஸ் செயின்ட் ஜெர்மெயின் டீமில் செயின்ட் ஜெர்மெயின் 2021 மெஸ்ஸி சார் பார்த்தீங்கன்னா பாரிஸ் செயின்ட் ஜெர்மெயின் டீமில் வந்து சேர்ந்துட்டாரு சரிங்களா. அதாவது அவருக்கு வந்து பார்சிலோனா அப்படின்னா அப்படி ஒரு கிரேஸு. மெஸ்ஸி சார் பார்சிலோனா ஷர்ட்டில் பார்த்து அப்படி ஒரு கிரேஸான ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் 2021 பார்த்தீங்கன்னா பாரிஸ் செயின்ட் ஜெர்மெயின் டீமில் போய் சேர்ந்துட்டாரு சரியா. ஸோ பார்சிலோனாவும் மெஸ்ஸி சாரும் ஒரு
பிரிக்க முடியாத ஒரு இது மாதிரி. ஏன்னா அவ்வளோ ஒரு பிணைப்பு 2 பேருக்கும். பார்சிலோனா டீமும் சரி, மெஸ்ஸி சாரும் சரி, அவ்வளோ ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து பார்சிலோனா டீமுக்கு மெஸ்ஸி சார் வந்து கொடுத்துருக்குறாரு. சரிங்களா? இப்போ 2021 மெஸ்ஸி சார் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் செயின்ட் ஜெர்மெனில் சேர்ந்து அங்கே வந்து 2 சீசன்கள் விளையாண்டு லீக் 1 பட்டம் வந்து வென்றாரு. சரிங்களா? லீக் 1 பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2023 மெஸ்ஸி சார் பார்த்தீங்கன்னா அடுத்த வேற ஒரு டீமில் போய் சேர்றாரு. அது என்ன டீம்னு பார்த்தீங்கன்னா இன்டர் மயாமி சிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு அணியில் சேர்ந்தார். அங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய அணியை MLS சாம்பியனாக மாற்றினார். சரிங்களா? MLS சாம்பியன் அப்படிங்கிற ஒரு சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிக்க வச்சிருக்கிறாரு. MLS சாம்பியனாக மாற்றிருக்கிறாரு. சரிங்களா? பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி சார் பார்த்தீங்கன்னா என்னென்ன விருதுகள் வாங்கிட்டாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 பேலண்டியார் அவார்டு வந்து வாங்கியிருக்கிறாரு. 8 பேலண்டியார் மக்களே சாதாரண விஷயம் கிடையாது. பேலண்டியார் அப்படிங்கிறது ஒரு உயரிய விருது. ஃபுட்பாலில் கொடுக்குற ஒரு டாப்பான விருது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 கோல்டன் ஷூ வாங்கியிருக்கிறாரு. சாதாரண விஷயம் கிடையாது 6 கோல்டன் ஷூ வாங்குறது அப்படிங்கிறது. போன்ற பல விருதுகளை வந்து பெற்றிருக்கிறாரு. சரிங்களா? அவர் பார்த்தீங்கன்னா உலக கால்பந்தில் ஒரு மிகச்சிறந்த வீரர்கள் ஒருவராக கருதப்படுகிறார். சரிங்களா? அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி சாரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கால்பந்தாட்டத்தின் கடவுள்னு கூட சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சரிங்களா? ஸோ அவ்வளோ ஒரு மெஸ்ஸி சாருக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஃபேன் பேஸும் சரி, அவருடைய விளையாட்டும் சரி, என்ன சொல்கிறது, அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அந்த பாலை வந்து பால் எடுத்துகிட்டு போகிறது சரி, அப்படி ஒரு ஃபாஸ்ட்டு, என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மெஸ்ஸி சார். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து அவருடைய ஹார்ட் ஒர்க்கும் சரி, அவருடைய அந்த ஃபுட்பால் மேலே இருக்கிற அந்த டெடிகேஷன், அந்த ஃபுட்பால் மேலே அவர் வச்சிருக்கிற அந்த பக்தி அப்படி இருக்குது. எவ்வளோ அவர் ஃபுட்பாலை நேசிச்சிருந்தாருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஒரு லெவலுக்கு வந்து வந்திருப்பாரு அப்படிங்கிறத நமக்கு வந்து யோசிச்சு பார்க்க முடியுது. எப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கு, எவ்வளோ ஒரு ஃபுட்பாலை அவர் வந்து நேசித்து விளையாண்டுருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? மெஸ்ஸி சாரை ஏன் வந்து நம்ம வந்து சிறந்தவர்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெஸ்ஸி சாரோட சிறப்புகள் என்னென்னு பார்க்கலாம். அவர் வந்து ட்ரிப்ளிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக பண்ணுவார். ட்ரிப்ளிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணுவார். அதில் மாற்றுக்கட்டே கிடையாது. அது மாதிரி பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுவாங்க இல்லையா, பாலை வந்து பாஸ் பண்ணுவாங்க இல்லையா, துல்லியமாக பாஸ் பண்ணுவாங்க. அதாவது பாஸிங்னா இப்போ ஒரு கோல் போஸ்ட் பக்கத்தில் போகும்போது ஒரு பாலை வந்து அவ்வளோ வேகமாக, அதாவது கரெக்டாக ஒரு பாஸு. சரிங்களா? அதிவேக முடிவுகள், அந்த டிசிஷன் எடுக்கிற கெப்பாசிட்டி, ஃபாஸ்ட்டாக எடுக்கிற ஒரு கெப்பாசிட்டி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெஸ்ஸி சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்திங்கன்னா அவருடைய அமைதி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபீல்ட்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாந்தமாக இருப்பார், ரொம்ப அமைதியாக இருப்பார். விளையாட்டுன்னு வந்துட்டுனா அவர் ஒன்றுமே பண்ண முடியாது, அவர் அசைச்சிக்க முடியாது, அது வேறு விஷயம். பட் பார்த்திங்கன்னா அவருடைய அமைதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காமாக இருப்பார், ரொம்ப டீசெண்டாக பிஹேவ் பண்ணுவார், ரொம்ப காமாக இருப்பார். எனக்கு வந்து மெஸ்ஸி சாரை ரொம்பவே பிடிக்கும். சரிங்களா? ஸோ இந்த அமைதியான குணம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவர்கிட்ட ரொம்பவே வந்து பிடிச்ச ஒரு குணம். சரிங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரை ரசிகர்கள் கோட் அப்படின்னு அழைக்கிறாங்க. சரிங்களா? சும்மா கிடையாது. கோட் அப்படின்னா பெரிய விஷயம். ஒருத்தருக்கு கோட்டுன்னு பேர் வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் வந்து கொடுக்க மாட்டாங்க. கோட் அப்படின்னா அது பெரிய ஒரு பேர். சரிங்களா? ஸோ அது ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி சாரை கோட்டுன்னு தான் அழைக்கிறாங்க. சரிங்களா? அதில் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். மெஸ்ஸி சாரை பற்றி கோட்டுன்னு அழைக்கிறது எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான். சரிங்களா? வாங்க நம்ம ஃபைனலில் பார்ப்போம். நம்ம அந்த ஃபைனலாக அவரை பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு முடிவு மாதிரி கூட அவரை பற்றி ஒரு முடிவு இல்லை ஒரு ஃபைனலான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நான் சொல்கிறேன். என்னென்னா, அவர்கிட்ட நம்ம வந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறிய பையன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கால்பந்து வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டாக இருக்கார் அப்படின்னா, எந்த அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார், எந்த அளவுக்கு அவருடைய பேஷன், எந்த அளவுக்கு அந்த ஃபுட்பால் மேலே இருந்த பக்தி அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸி சாரோட வாழ்க்கை வந்து நமக்கு சொல்லும் ஒரு உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா,
கனவு நம்ம காணணும், அதுக்கு கடினமாக உழைக்கணும், அப்போ அது நிச்சயமாக நமக்கு நனவாகும் அப்படிங்கிறது தான் அவருடைய லைஃப் ஸ்டோரி, வாழ்க்கை வரலாறுலேருந்து நாம் வந்து புரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? ஓகே மக்களே, நாம் மெஸ்ஸி சாரோடைய லைஃப் ஸ்டோரி, வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் பார்த்து முடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லாரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்புறம் மக்களே, நான் எப்போது சொல்கிற மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும், எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. தேங்க்ஸ் மக்களே. பாய் பாய் மக்களே.